தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4,18,541 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் தபால் வாக்கு எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், தபால் வாக்குகள் எண்ணும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? கண்டிப்பாக ரவி, தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தமிழகத்தில் 23ஆம் தேதி வாக்குப்பதிவான வாக்கு எந்திரங்களிலே எண்ணக்கூடிய பணியானது இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக 8:30 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தபால் வாக்கு எண்ணக்கூடிய பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிற நிலையிலே வாக்கு எண்ணிக்கை இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்னும் சில நிமிடங்களில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பதிவாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. தபால் எண்ணிக்கையை எண்ணுவதற்காக அதாவது வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய தமிழகத்தை பொறுத்தவருக்கு 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களிலே இந்த தபால் வாக்கு எண்ணப்படுகிறது. சுமார் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்போம் 234 சட்டமன்ற தொகுதிக்கான இந்த வாக்குப்பதிவு இன்றைக்கு எண்ணப்படுகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய சென்னையை பொறுத்தளவிற்கு அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரியில் எண்ணப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவிற்கு விருகம்பாக்கம், அதே போன்று தியாகராய நகர், கைதாப்பட்டி, வேளச்சேரி, மயிலாப்பூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையிலேயே தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தபால் வாக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்ற விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய முகவர்கள் முன்பாக தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். குறிப்பாக இந்த தபால் வாக்குகளுக்கான மேசை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தபால் வாக்குகளிலே எவ்வளவு வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கிற என்ற விவரங்களோடு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்குமான அந்த தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணியிலே அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு 1,71,507 வாக்குகள், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்களிலே வாக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் கைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே 1,58,930 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியிலே 1,32,639 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே 49,277 வாக்குகளும், வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியிலே 1,83,207 வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் முதல் முறையாக இன்றைக்கு உள்ளே அனுமதிப்பதற்காக QR குறியீடு பொருத்தப்பட்ட அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை அறிமுகம் செய்திருக்கிறது. அதனை வைத்து, அதாவது தேர்தல் பணியில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள், உதவி தேர்தல் அலுவலர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடக்கூடிய தொழில்நுட்ப பணியாளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள், வாக்கு எண்ணக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முகவர்கள் என அனைவருக்குமே இது போன்ற அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேவையற்ற நபர்கள் உள்ளே வருவதை அவசியம் தடுக்கப்பட வேண்டும் என்கிற முனைப்போடு இந்த முறை இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வாக்கு எண்ணக்கூடிய பணியிலே 3 அடுக்கு பாதுகாப்பு, மத்திய ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள், மாநில காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், ஆயுதப்படையைச் சேர்ந்த காவலர்கள் என மிகப்பெரிய அளவில் இந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாக்குப்பெட்டிகள் ஏற்கனவே ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பான உச்சகட்டமான பாதுகாப்போடு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்த ஸ்ட்ராங் ரூமை குறித்து தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு முகவர்கள் அமர்வதற்காக தடுப்புகள் அமைத்து, அதாவது இரும்புகள் மூலமாக வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே அவர்கள் இருப்பார்கள். மைய பகுதியில அதிகாரிகள் அந்த வாக்கு எண்ணிக்கையுடைய பணிகளை வைத்து, அதாவது வெளிப்படைத்தன்மையோடு வாக்கு எண்ணப்படும் இன்னும் ஒவ்வொரு குட்டியுடைய முடிவுகளை அவர்கள் அறிவிப்பார்கள். பலகையிலும் எழுதி போடுவார்கள். அதில் எந்த மாற்றங்களும் இல்லாமல் அவர்கள் குறித்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது பிழைகள் இருந்தாலோ அல்லது ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருப்பதாக அதற்காக அவர்கள் கோரினாலோ மீண்டும் கூட ஒரு முறை அதில் ஏற்கனவே பதிவாக இருக்கக்கூடிய, அதாவது வாக்கு எண்ணிக்கையை சரிபார்ப்பதற்கான ஆவணங்களை அதிகாரிகள் அவர்களிடம் காண்பிப்பார்கள். அல்லது அவர்கள் குறித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் சரியாக இருக்கிறது, மீண்டும் குறித்து வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சரியில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுவார்கள். தற்போது தமிழகமே எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யார், தங்களுடைய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த வாக்கு எண்ணக்கூடிய பணிகளானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பணியை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்போது தொடங்கி இருக்கிறது. விறுவிறுப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கை பணி ஒவ்வொரு சுற்றிலுமே இவர்களுக்கு அறிவிக்கப்படுவார்கள் என்று மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு உச்சி நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு 4,18,541 தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தேர்தல் பணியாளர்களாக 2,88,000 பேர், அதாவது 2.88 லட்சம் பேர் இதில் அவர்கள் வாக்களிக்க தகுதியாளர்கள். அதே போன்று 85 வயதை கடந்தவர்கள் ஏறக்குறைய 1,20,000 பேர், மாற்றுத்திறனாளிகள் அதே போன்று 90,000 பேர் என ஏறக்குறைய அவர்களே
மிகப்பெரிய அளவில் 2,00,000 அதிகமான வாக்குகள் அவர்களோடு இருக்கிறது. இவையெல்லாம் ஏற்கனவே தபால் வாக்குகளாக பெறப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 4,88,00,000 மேலான வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடனை ஆற்றியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த தேர்வு முடிவுகளை எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்காக, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் result.eci.gov.in என்கிற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு என்று 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் எண்ணப்படுவதால் தமிழ்நாடு என்று இருக்கிறோம். அதில் சென்று அதனை கிளிக் செய்ய வேண்டும். அதனை கிளிக் செய்த பிறகு எந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான தற்போது இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு எண்ணிக்கை நிலவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த சட்டமன்ற தொகுதியை கிளிக் செய்தால் அதில் எவ்வளவு முன்னிலையில் இருக்கிறது, எந்தெந்த கட்சிகள் முன்னிலை பெற்றிருக்கிறது, எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறது என்கிற அந்த விவரங்கள் முழுமையாக தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலையிலேயே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு பரபரப்பாக கூடி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலேயே எந்த சட்டமன்ற தொகுதியில் யார் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்ற அந்த ஒவ்வொரு குறித்த முடிவுகளும் குறிப்பாக அறிவிக்கப்படும். அதனுடைய அடிப்படையிலே எந்த கட்சி எந்தெந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்கிற ஒரு நிலையை யூகிக்க முடியும். நாம் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தபால் வாக்கு எண்ணக்கூடிய அந்த மேடைகள் 4 அமைக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்கு எண்ணக்கூடியதற்காக 14 மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்த வாக்குச்சாவடிகள் என்று பார்க்கிற போது இந்த சட்டமன்ற தொகுதியில் 311 சட்டமன்ற வாக்குச்சாவடிகளாக இருக்கிறது. மொத்த சுட்டுகள் 23 சுட்டுகளிலே எண்ணி முடிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சைதாப்பேட்டையை பொறுத்தளவுக்கு தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை 4 மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்குகள் எண்ணுவதற்காக 14 மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்த வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை என்று பார்க்கிற போது இந்த சட்டமன்ற தொகுதியில 282 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. மொத்த சுட்டுகளுடைய எண்ணிக்கை 21ஆக இந்த சட்டமன்ற தொகுதி எண்ணப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை 4 மேடைகளாகவும் மின்னணு வாக்குகள் எண்ணுவதற்காக 14 மேடைகளாகவும் மொத்த வாக்குச்சாவடிய எண்ணிக்கை 251ஆகவும் மொத்த சுட்டுகளுடைய எண்ணிக்கை 18ஆகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு தபால் வாக்குகள் 4 மேடைகள் அமைக்கப்பட்டு எண்ணப்பட்டு வருகிறது. அதே போல மின்னணு வாக்கு 14 மேடைகள் அமைக்கப்பட்டு அதற்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. மொத்த வாக்குச்சாவடிய இந்த எண்ணிக்கை என்று பார்க்கும்போது 273 வாக்குச்சாவடிகள் இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. மொத்த சுட்டுகளுடைய எண்ணிக்கை 20 சுட்டுகளை எண்ணி முடிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை 5 மேடைகளிலும் மின்னணு வாக்குப்பதிவுடைய எண்ணிக்கை 14 மேடைகளிலும் மொத்தமாக வாக்குச்சாவடிய எண்ணிக்கை 315. இது மொத்தமாக 23 சுட்டுகளிலே எண்ணி முடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக பரபரப்பாக தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கைக்கூடிய பணியிலே நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே அதற்கான எண்ணிக்கையை தற்போது அவர்கள் வாங்கிக்கூடிய முகவர்கள் எல்லாம் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். இது ஏதாவது பிறகு நேர்ந்து விடக்கூடாது என்கிற மிக உன்னிப்பாக பார்த்து வரக்கூடிய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகமே உற்று நோக்கி இருக்கக்கூடிய, தமிழகமே இன்றைக்கு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழாவினுடைய இந்த திருவிழாவினுடைய இறுதி கட்டத்தை இன்றைக்கு நெருங்கி இருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்குகள் பெறுகிறார்கள், எவ்வளவு வாக்குகள் முன்பு செல்கிறார்கள், அதனுடைய அடிப்படையிலே வெற்றி என்பதை அறிவிக்கப்படும். வெற்றி பெற்றவர்களுக்கு இறுதியாக வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற பிறகு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த RO என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் அதற்கான அறிவிப்பை குறிப்பாக எவ்வளவு வாக்குகளோடு வெற்றி பெற்றிருக்கிறார் என்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் அறிவிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜனநாயக திருவிழாவிலே மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு 85.10% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதுபோன்று இதுவரை எந்த சட்டமன்ற தேர்தலிலுமே வாக்குகள் பதிவாகவில்லை என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். மிகப்பெரிய ஒரு இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஏற்கனவே கடந்த காலங்களில் ஆண்ட ஆட்சியினுடைய செயல்பாடுகள், மக்கள் விரோத போக்குகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருள் கலாச்சாரம் இவற்றையெல்லாம் தாண்டி மக்களுடைய தீர்ப்பு தங்களுடைய அதிகாரத்திற்கு தங்களுடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதை இந்த தேர்தலில் குறிப்பிட்டு பேசக்கூடிய, குறிப்பாக இந்த தேர்தலில் ஒரு அறிவிக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக எதிர்பார்ப்போடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய முடிவை தற்போது தேர்தல் ஆணைய முடிவுகளை அறிவிப்பதற்கான சாத்தியத்திற்கு ஒவ்வொரு சுற்றுடைய முடிவை அறிவித்து இருக்கிறது. இந்த தேர்தல் அதிகாரிகள் குறிப்பாக தியாகராய நகருடைய சட்டமன்ற தொகுதியிலே 2 தேர்தல்களிலே எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை அறிவித்திருக்கிறார்கள். அதிலே பார்க்கிற போது அதிமுக 159 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறது. அதே போன்று மற்ற கட்சியிலும் வாக்குகள் பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பார்க்கிற போது தியாகராய நகர் தொகுதியில 124 வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10வது அந்த மேதையில பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள்.